கோடைக்காலம் வந்தாலே மின் சாதன பொருட்களோட பயன்பாடை அதிகரிக்கும் வழக்கத்தை விட, குறிப்பாக சொல்லப்போனால் மின் விசிறி, ஏர் கூலர், ஏசி இது போன்ற பொருட்களோட பயன்பாடுகள்லாம் அதிகரிக்கும். இப்படி 24 மணி நேரத்துக்கு மேலே இந்த சாதன பொருட்களை பயன்படுத்தும் போது, குறிப்பாக ஏர் கூலர், ஏசியை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் குளிர்ந்த காற்றுக்காக, குளிர்ச்சிக்காக. இப்படி இந்த பொருட்களை 8 மணி நேரமோ அல்லது அதற்கு மேலே பயன்படுத்தும் பொழுது எது ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது, அதே போல் எது மின்சார கட்டணத்தை குறைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏசி மற்றும் ஏர் கூலர் ரெண்டுத்தையுமே பயன்படுத்தலாம். ஆனால் இது இடத்துக்கு இடம் மாறுபடும்ன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் இதை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு நன்மைகளும் இருக்குது, நன்மைகளுக்கு தாண்டி நம்மளுக்கு தீமைகளும் இருக்குது. ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற கடலோர பகுதிகள் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஏசி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் ஈரப்பகுதிகள் அதிகமாக இல்லாத வறண்ட பகுதிகளில் வெயில் அதிகமாக இருக்கிற மலை சூழ்ந்த பகுதிகள், வறண்ட பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஏர் கூலர் சிறந்ததாக இருக்கும், சிறந்ததாக செயல்படும். சுகாதார காலத்தை பார்க்கும் பொழுது ஏர் கூலர் மிகவும் சிறந்ததாக கருதப்படுது ஏசியை விட ஏர் கூலர் பாதுகாப்பானதாக கருதப்படுது. இதனால் வறண்ட பகுதியில் இருக்கிறவங்க ஏசியை பயன்படுத்தலாம். ஆனால் அதிக நேரம் ஏசியை பயன்படுத்தாமல் ஏர் கூலரை அதிகமாக பயன்படுத்தி மிதமான நேரத்தில் ஏசியை பயன்படுத்துறது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஏர் கூலர் ஏன் சிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அது அறைக்குள்ளே புதிய காற்றை உள்ளே செலுத்தும். வெளியில் இருக்கிற காற்றை எடுத்து நீர் மூலமாக குளிர்வித்து நம்ம அறைக்குள்ளே புதிய காற்றை வர வைக்கும். இது நமது அறையில் சீரான காற்றை வழங்குவது மட்டும் இல்லாமல் சீரான ஆக்சிஜன் அளவையும் பராமரிக்கிறதுக்கு உதவுது. இதன் காரணத்தினாலே குளிர்ந்த காற்று பெறுவதன் மூலமாக நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் சிறந்ததாக ஏர் கூலர் கருதப்படுகிறது, குறிப்பாக வறண்ட பகுதிகளில். ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஏசி நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது, குறிப்பாக 2 மணி நேரம் அந்த மேலே நம்ம பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அறையில் இருக்கிற காற்றை தான் மீண்டும் மீண்டும் எடுத்து அதை குளிர்விச்சு அறையிலே அனுப்புது. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதிய காற்று கிடைப்பதில்லை. இது பெரும்பாலும் அறையில் இருக்கிற ஈரப்பதத்தை குறைக்கும். ஏசி நீண்ட நேரம் பயன்படுத்துறதுனால அதில் இருக்கிறதுனால நம்மளுடைய சருமம் வறண்டு போகும். இதனால் நம்மளுடைய சரும பிரச்சனைகள் அதிகரிக்கும். சொறி ஏற்படுறது, இல்லை தோலில் தடிப்பாக இருக்கிறது, தோலில் எரிச்சல் ஏற்படுறது, சிவந்து போகிறது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு நிறைய காணப்படும். குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதுகுலாகட்டும் மற்ற இடங்களாகட்டும் அவங்களுக்கு காலையில் குளிக்கும் போது பார்த்திங்கன்னா எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக குறுப்பாக இருக்கும். இதெல்லாம் காரணம் ஏசியில் வெகு நேரம் அமர்ந்திருக்கிறதுனால இது மாதிரி ஏற்படும். அதே போல் பெரியவர்களுக்கும் இது மாதிரி ஏற்படும். தோலில் தடிப்பாக இருக்குது, சிவந்து போகிறது, குறுப்பாக இருக்குது, எரிச்சல் ஏற்படுறது, இது மாதிரி தொல்லைகள்லாம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா தொண்டை வலி, இருமல், காய்ச்சல், உடல் அசதி ஏற்படுறது, ஒவ்வாமை ஏற்படுறது, அதே போல் உடல் புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, தலைவலி, சோர்வு இதெல்லாமே ஏற்படும் ஏசியில் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் ஏசியை அதிக நேரம் பயன்படுத்தாமல் மிதமான நேரத்தில் பயன்படுத்தலாம். குறிப்பாக இரவு தூங்கும் பொழுது மட்டும் 3 மணி நேரம் 4 மணி நேரமும் பயன்படுத்திட்டு மற்ற நேரங்களில் பகல்களில் மற்ற நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏர் கூலரில் பயன்படுத்தினா இது மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இது மாதிரி தோல் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி தோல் பிரச்சனை ஏற்பட்டாலோ, எரிச்சலாக இருக்குது, குறுப்பாக இருக்குது, அரிக்குது, இது மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஷவர் டு ஷவர் பவுடர் இருக்கும். அது கடைகளில் இருக்கும். அதை வாங்கி தடவலாம். அதை வாங்கி தடவினாலே பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து ஒரு நாளைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சரியாயிடும். குறிப்பாக இரவு தூங்கும் பொழுது அந்த ஷவர் டு ஷவர் பவுடர் போட்டுட்டு தூங்கினாங்களே போதும், காலையில் அவங்களுக்கு சரியாயிடும், நார்மலாகிடும். அது மாதிரி இல்லாமல் வேர்க்கூர் பவுடரும் இருக்குது. அதே போல் வேசலின் போன்ற வேர்க்கூருக்கான லோஷனும் இருக்குது. ஷவர் டு ஷவர் வேர்க்கூர் பவுடர் அல்லது ஷவர் டு ஷவரும் வேர்க்கூர் பவுடர் தான். அதை தடவினாலே போதுமானதாக இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து கூடிய விரைவில் வெளியேறிடலாம். அதே போல் இது போல் மொத்தமாக ஏசியில் இல்லாமல் ஏசி மற்றும் கூலர் ரெண்டையும் மாற்றி பயன்படுத்தலாம். அப்படி அதிகமான நேரம் நம்ம ஏசியை பயன்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஏசி கூலர் மாற்றி பயன்படுத்தலாம். மேலும் இது பண்ண பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்எம்டி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.